Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. இன்னைக்கு நாம 1101ல இருந்து 1200 OWS பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் வந்துட்டு பிளாக் புக் சீரீஸாக போயிட்டுருக்கு. இது வந்து 17th டே. ஓகே, 16 வீடியோஸோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா மிஸ்ஹேப் அப்படின்ற வார்த்தை. ஓகே, மிஸ்ஹேப்னா என்ன அப்படின்னா அன்ஃபோர்சின் ஹேப்பனிங் விச் கிரியேட் சம் டேமேஜ். ஓகேவா, மிஸ்ஹேப்னா எதிர்பார்க்காத நடக்கிற ஒரு விஷயம், அது பெரிய டேமேஜை க்ரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் லேப்டாப் இருக்குது, டக்குன்னு என் லேப்டாப்பில் டீ கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீ எல்லாம் என்னோடய கீபோர்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது என்னால் அந்த கொஞ்சம் டேமேஜ் என்னோட லேப்டாப்க்கு ஏற்பட்டுருச்சுல, எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம். ஓகேவா, அதுதான் மிஸ்ஹேப். ஓகே, அடுத்த வார்த்தை மிஸ்நாமர்னு சொல்லுவாங்க. மிஸ்நாமர்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு பேரோ அது வந்து அது கோலா பியர்னு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும் பாருங்கள். இப்போ நான் கோலா பியர்னு ஒன்று, இப்போ ஸ்டார் ஃபிஷ்னு இருக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ் ஆர் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலி ஸ்டார் ஃபிஷ்னா அந்த ஸ்டார் ஃபிஷ்ங்கிறது ஃபிஷ்ஷு வகையை சேர்ந்தது கிடையாதாமா. அது வந்து எக்கினோடர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீஷஸை சேர்ந்த வகை. ஆக்சுவலி ஃபிஷ் வகையெல்லாம் வராது. ஸோ இந்த பேருக்கும் இது வந்துட்டு ஸ்டார் ஃபிஷ்னால் நம்ம ஃபிஷ்ஷு நினச்சிட்டு இருப்போம்ல, அது ஆக்சுவலி ஃபிஷ் கிடையாது. ஸோ அந்த அனிமலோட பேருக்கும் அதோட ஒரிஜினாலிட்டிக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது. ஓகேவா, அப்போ அது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் மாதிரி தானே இருக்குது. பேர் ஒரு வகையாக இருக்கும், ஆனால் அது குறிக்கிற மீனிங் வந்து வேறு வகையாக இருக்கும். இல்லாட்டி அது வந்து குறிக்கிற விஷயம் வந்து வேறு வகையாக இருக்கும். இதை தான் வந்து மிஸ்நாமர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ கோகோனட்டு அப்புறம் இந்த வால்நட்டு, பீனட்டு, இதெல்லாம் வந்து நம்ம நட்ஸ் வகைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து எல்லாமே ட்ரூப்ஸ் வகையை சேர்ந்ததாமா. ட்ரூப்னா என்ன, டேட்டு, காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வகையை சேர்ந்ததாமா. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஷ்பெரி கூட வந்து பெரிஸ் வகை கிடையாது. பெரி தான் பேர், ஆனால் வந்து அது ஆக்சுவலி வந்துட்டு வேற ஒரு கிரேப் வகையை சேர்ந்ததாமா. ஸோ இந்த மாதிரி குறிக்கிற பேர் வந்துட்டு ஒரு பேராக இருந்தாலுமே அது நிஜமாலுமே அதோட ஒரிஜினாலிட்டி வந்து வேறையாக இருக்கும். அது பேர் தான் என்னது மிஸ்நாமர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்த வார்த்தை போகலாமா. அடுத்த வார்த்தைக்கு என்னன்னா மிசோகேமிஸ்ட்னு அர்த்தம். ஒருத்தவங்க மேரேஜை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் மிசோகேமிஸ்ட். ஓகே, அடுத்தது மிசோகைனிஸ்ட்னா ஒன் ஹூ டிஸ்லைக்ஸ் உமனே ஹேட் பண்ணுறவங்க தான் வந்து மிசோகைனிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கைன் அப்படின்னாலே உமன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ உமனை ஹேட் பண்ணுறவங்க பேர் மிசோகைனிஸ்ட். ஓகே, டிஸ்லைக்ஸ் உமன். அடுத்தது மிசாலஜிஸ்ட்னா ரீசனு, ஆர்கியூமெண்ட்டு, என்லைட்டன்மெண்ட்டு, ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நானும் இன்னொரு பர்சன் வந்து இன்டலெக்சுவல் கான்வர்சேஷனில் ஈடுபட்டோம் அப்படின்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் அறிவார்ந்து நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு சில விஷயங்கள் புதுசாக தெரிய வரும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பாமல் இருக்கிற பர்சன் தான் வந்து மிஸ்ஸாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை மிஸ்ஒன்யிஸ்ட்னா நியூ திங்ஸை ஹேட் பண்ணுறவங்க தான் வந்து மிஸ்ஒன்யிஸ்ட். ஓகே, அடுத்தது வந்து நிமோனிக்னா என்ன அப்படின்னா ஹெல்பிங் யூ டு ரிமெம்பர் சம்திங். ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ட்ரிக்கு பேர் தான் நிமோனிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஆப்பிள், ஆரஞ்சு, பனானான்னு சொல்லி நான் 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, பனானாவை நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABO அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது ஒரு நிமானிக். ஓகேவா, இல்லை ஆப்பில் வச்சு ஒரு கதவு மாதிரி உருவாக்கி அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் நிமானிக்னு சொல்லுவாங்க. நிமானிக் ஸ்பெல்லிங் பார்த்துக்காங்க. எம் வந்து முன்னாடி வரும், எம் வந்து சைலண்ட்டு, MEMONIC. ஓகே, அடுத்தது மாபுனா லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஆனால் அது வைலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா. க்ரௌடுனா என்ன, குரூப் ஆஃப் பீப்புள். அதுவே ரொம்ப அக்ரெசிவான க்ரௌடாக இருந்தாங்க அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்னன்னு சொல்லுவாங்க, மாபுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து மாடஸ் ஆப்ராண்டினா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் கம்பெனியோட CEO வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் செட்டிங் வச்சுருப்பார் அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் வந்து மாடஸ் ஆப்ராண்டி. இப்போ எனக்கு ஒரு வகையான ஒரு வீடியோ மேக்கிங் பவர் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வகையான மாடஸ் ஆப்ராண்டி இருக்கும் எடிட்டிங்கில். நீங்கள் வந்துட்டு ஒரு வகையான வந்துட்டு எடிட்டராக இருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குல்ல, அது பேர் தான் மாடஸ் ஆப்ராண்டி.
தாண்டி. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு மொமெண்டரினா லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம், ரொம்ப குறைவான டைம்லேயே முடிச்சு போயிடுறதா வந்துட்டு ஒப்பராண்டின்ற மொமெண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொமெண்டரினா லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். எஃபிமெரல்னு சொல்லுவாங்க. இந்த எஃபிமெரலு, டிரான்சியன்ட்டு, இந்த வார்த்தை எல்லாமே வந்துட்டு லாஸ்டிங் வர வெரி ஷார்ட் டைமை குறிக்கக்கூடாது. ஓகேவா? எஃபிமெரலு, டிரான்சியன்ட்டு, மொமெண்ட்ரிக்கு ஆப்போசிட் தான் என்ன படிச்சிருக்கோம், எட்டர்னல்ன்ற ஒரு வார்த்தை படித்தோம் OWSல, ஞாபகம் இருக்கா? எட்டர்னல், இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? டிரான்சியன்ட், எஃபிமெரல்னா லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம், அதோட ஆப்போசிட் தான் வந்து எட்டர்னல். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போகாமல் இங்கே பாருங்கள் 4-1 வந்திருக்கு. மொமெண்டஸ்ன்ற வார்த்தை. மொமெண்டஸ் அப்படின்னா ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சீரியஸ்னு அர்த்தம். ஓகேவா? மொமெண்டஸ் அப்படின்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட் இது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மொமெண்டஸ். ஓகே, அடுத்த வார்த்தை மொனார்க்குனாலே வந்துட்டு சுப்ரீம் ரூலர்னு அர்த்தம். கிங்கை தான் வந்து மொனார்க்குன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு மொனார்க்கினா அவரோட கிங்டம் தான் வந்து மொனார்க்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை மொனாஸ்டரினா மாங்ஸ், இந்த சாமியாருங்கெல்லாம் வாழ்வாங்கள்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து மொனாஸ்ட்ரி. அடுத்த வார்த்தை மானிஷன்னா என்ன அப்படின்னா வார்னிங் ஆஃப் இம்பெண்டிங் டேஞ்சர், பின்னால் வரப்போகிற டேஞ்சரை முன்னாடியே வந்துட்டு இது பண்ணி குறித்து அதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் மானிஷன். ஓகே, ஏற்கனவே வந்துட்டு நல்லா வந்துட்டு வார்ன் பண்ணி வைக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறது. அட்மானிஷனுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மானிஷனும் அட்மானிஷனும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸ்ட்ரிக்டாக கொடுக்குற வார்னிங் பேர் தான் மானிஷன் ஆர் அட்மானிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வார்டன் சொல்கிறாங்க 6 o'clock மேலே யாருமே வந்துட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னா, போனீங்கன்னா ஏதாவது வந்துட்டு கேர்ள்ஸ்னால வந்துட்டு ஒரு சேஃப்டி பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதையும் மீறி நீங்கள் வெளியே போயிடுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ம் ஏற்பட்டுருது, உங்கள் செயினை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்துட்டு அதையும் தாண்டி அந்த ஸ்ட்ரிக்டான வார்னிங் வந்து அந்த வார்டன் கொடுக்குறாங்களா, அதுக்கு பேர் தான் அட்மானிஷன். ஓகே, அடுத்த வார்த்தை மாங்க்னா சாமியார் கைஸ், அவ்வளோதான். சாலிட்டரி அண்ட் செக்லூடட்னா ஒரு மாதிரி தனிமையான வாழ்க்கை வாழ்கிறவங்க. ஓகேவா? அந்த லைஃப் வாழ்கிறவங்கள தான் வந்துட்டு மங்க்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை மோனோகேமிஸ்ட். இந்த கேம் அப்படின்னாலே வந்து கல்யாணம் அர்த்தம். மிசோகேமிஸ்ட் பார்த்தோம்ல, மிசோகேமிஸ்ட்னா வந்து ஒன் ஹூ ஹேட்ஸ் மேரேஜ். அதே மோனோனா வந்து ஒன்றுன்னு அர்த்தம். ஒரே ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பவுஸ் தான் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க தான் வந்து மோனோகேமிஸ்ட்னு இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்தியன் கல்ச்சரில் எல்லாமே மோனோகேமிஸ்ட் தான். ராமரோட வாழ்க்கை சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஓகேவா? அடுத்து வந்து மோனோகேமினா த ப்ராக்டிஸ் ஆஃப் மேரிங் ஒன் பர்சன் அட் அ டைம், ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் மேரி பண்ணிக்குவாங்க. அதுவே பாலினா நிறையன்னு அர்த்தம். சில கண்ட்ரிஸ் ஆர் சில கல்ச்சரில் வந்துட்டு நிறைய மேரேஜஸ் கூட அட் அ டைமில் பண்ணிக்கலாம். ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது நிறைய மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. அது வந்துட்டு அந்த கல்ச்சரில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தட் இஸ் கால் பாலிகேமி. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்து கேமினா மேரேஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மோனோகிராஃப்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ரிட்டன் ஒர்க் ஆர் எக்ஸிபிஷன் ஆன் ஒன் சப்ஜெக்ட் ஆர் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஒரே ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி இன்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஒர்க்கை எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிட்டன் ஒர்க்குக்கு பேர் தான் மோனோகிராஃப். அடுத்தது வந்து மோனோமேனியானா அப்படின்னா அப்சஷன் வித் ஒன் பர்டிகுலர் திங். ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு ரொம்ப அப்சஷன் இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்டு மோனோமேனியானா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நிறையா அப்சசிவாக இருக்கிறது நீங்கள். ஓகே, ஒரு மாதிரி வெறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்தது மொனாப்பொலினா ஒரு சைடு இருக்கிறது. ஐ மீன் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் அ ட்ரேட் ஆர் பர்டிகுலர் குரூப் ஆர் சப்ளை ஆஃப் அ பர்டிகுலர் சர்வீஸ். இப்போ ஒரு ஃபோன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இப்போது ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் வந்துட்டு யார் மொனாப்புலியாக இருக்கா? ஜியோ தான் வந்து ஒரு சைடு. அது மட்டும்தான் தான் தலை மாதிரி நிற்கும். ஓகேவா? அதை இப்போ ஃபோன் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு இப்போ யாரோட இதுக்கு கையோட போயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து ஜியோ தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் மொனாப்பொலியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும். அந்த கம்பெனி தான் அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு இப்போ ஃபோன் இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி மாற்றி சொல்லிட்டேன். நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி 4G இல்லைருந்து 5G போகிறது, கொஞ்சம் இனோவேஷன் கொண்டு வருது. அப்போ அந்த கம்பெனி டிசைட் பண்ணுறதா எல்லாமே இப்போ விலையாக இருக்குல்ல.
4Gயோட நெட்டு வேலை எல்லாமே ஏறி போச்சு தான். அது யார் டிசைட் பண்ணது? ஜியோ. அது பேர் தான் மோனோபொலின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட மார்க்கெட்டை அந்த இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டை அந்த கம்பெனி தான் வந்து டிசைட் பண்ணும். தட் இஸ் கால் மோனோபொலி. ஓகேவா? அடுத்து வந்து மோனோதீயிஸ்ட்னா ஒரே ஒரு கடவுள் வந்து ஒரே ஒரு கடவுளை மட்டும் நம்புறவங்க தான் வந்து மோனோதீயிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே ஒரு காடு தான் இருக்குன்னு நம்புறவங்க. ஓகே, ஒரே ஒரு காடு தான் இருக்குன்னு நம்புறவங்க வந்து மோனோதீயிஸ்ட். அது வந்து எய்த்திஸ்ட் அப்படின்னா கடவுளே இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்கிறவங்க வந்துட்டு எய்த்திஸ்ட். ஓகேவா? கடவுளே இல்லைன்னு சொல்லி நம்புவாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில் ஆக்னாஸ்டிக்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆக்னாஸ்டிக்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு நம்ப மாட்டாங்க, இருக்காருன்னு நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க குரூப் ஆஃப் பீப்புள் பேர் ஆக்னாஸ்டிக். ஓகே, அடுத்த வார்த்தை மோனோட்டோனஸ்னால் வந்துட்டு ஒரு மாதிரி லேக்கிங் இன் வெரைட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட்டு, போரிங்னு அர்த்தம். மொனோட்டோனஸாக இருக்குடா வாழ்க்கை, என்னோட லைஃபோட ரொட்டீனே ரொம்ப மொனோட்டோனஸ் தெரியுமா, ரொம்ப போர் தெரியுமா, எந்த அட்வென்ச்சருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மான்யூமெண்ட்னா ஒரு பர்சனோட மெமரியை நம்ம ஒரு சிலையை எடுத்து கட்டுறோம்னாலோ இல்லை ஒரு பில்டிங் எடுத்து கட்டுறோம்னாலோ அதுக்கு பேர் தான் மான்யூமெண்ட். ஓகே, அடுத்த வார்த்தை மூர் அப்படின்னா வந்து இந்த படகை வந்துட்டு ஒரு இதில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க, கரையோரமாக வந்துட்டு ஒரு ஆணி மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. ரைட்டாக அந்த படகுக்கும் அந்த இதுக்கும் கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மூர். இருங்க நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேங்க பாருங்க. இந்த ஷிப்பை வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்களா, ஏன் அது வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது, ஒரு ஸ்டாண்டர்ட்காக வேண்டி இந்த ஆங்கரோட இதில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது மூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மோர்ஸ் என்ன அப்படின்னா கஸ்டம்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் குரூப். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோட அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஹேபிட்டை தான் வந்து மோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை மோர்குனா என்ன அப்படின்னா எ பிளேஸ் வேர் டெட் பாடிஸ் ஆர் கெப்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு டெட் பாடிஸ் எல்லாம் வந்துட்டு ஊர் பேர் தெரியவங்க சில பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பாடியை கிளைம் பண்ண வரவங்க இந்த டெட் பாடிஸ் யாருன்னே தெரியாது, அனாதை பிணம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் மார்குன்னு பேர். ஓகேவா? இதை அந்த அனாதை பிணங்களை வச்சுருக்க இடம் பேர் மார்கு. ஓகே, அடுத்த வார்த்தை மார்டாலிட்டினா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் சப்ஜெக்ட் டு டெத்து. எல்லாரும் ஒரு நாள் வந்து இறந்து தான் போயாகணும் அப்படிங்கிறதா மார்டாலிட்டி. ஓகேவா? இம்மார்டல்னா என்ன? காடெல்லாம் இம்மார்டல், எப்பயுமே வந்து நிலைச்சு நிற்கிறது. இம்மார்டல் எட்டர்னல் எல்லாமே ஒரே வார்த்தை தான். எட்டர்னல்னா என்ன? எட்டர்னல்னா எப்பயுமே இருக்கிறதுன்னு அர்த்தம். இம்மார்டல்னாலும் அதுதான், அழியவே அழியாது, எப்பயுமே இருக்கிறது, அதுதான் வந்து எட்டர்னல். அதுவே மார்டல்னா சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். அது பேர் மார்டாலிட்டி. ஓகேவா? அடுத்தது மார்டேஜ்னா என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, MORTGAGE. ஓகேவா? GAGE மார்டேஜ்னா ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டு. நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் போய் ஒரு 50 லட்சம் லோன் கேட்குறேன் பேங்க் கிட்ட. அப்போ பேங்க் வந்து என்ன கேட்பாங்க, நான் உங்களுக்கு 50 லட்சம் கடன் கொடுக்கணும்னா உங்களால் வந்துட்டு எனக்கு ஷியூரிட்டியாக என்ன கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. இப்போ நான் ஏதாவது நிலத்தோட பத்திரத்தையோ வீட்டோட பத்திரத்தையோ வந்துட்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட 50 லட்சம் பணமாக வாங்கிக்கிட்டு என்னோட பத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போடுவேன். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் மார்டேஜ் வைக்கிறது. ஓகேவா? அடமானம் வைக்கிற மாதிரி. இதை ஷோரிட்டியாக கொடுத்துட்டு என்னோட நிலப்பத்திரத்தை நான் ஷோரிட்டியாக கொடுத்து 50 லட்சம் வாங்கிக்குவேன். இப்போ அந்த 50 லட்சம் நான் வந்து திரும்ப கொடுக்கலன்னு அவங்க என்னோட நிலத்தை எடுத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் மார்டேஜ். ஓகே, அடுத்த வார்த்தை மார்ச்சுவரினா என்ன அப்படின்னா எ பிளேஸ் ஆஃப் கீப்பிங் டெட் பாடிஸ் பிஃபோர் பரியலா கிரிமேஷனுக்கு முன்னாடியோ இல்லை பரியலுக்கு முன்னாடியோ, கிரிமேஷன்னா எரிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பரியல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வச்சுருக்கிற அந்த டெட் பாடிஸ் வச்சுருக்க இடம் பேர் மார்ச்சுவரி. ஓகே, மார்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஆனால் வந்து இது வந்து மார்குன்னா என்ன, ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்க டெட் பாடிஸ் மார்கு, அதுவே எல்லா டெட் பாடிஸும் வச்சுருக்க இடம் பேர் மார்ச்சுவரி. ஓகே, அடுத்த வார்த்தை மொசாயிக்குங்கிறதுக்கு உங்களுக்கு நான் இது காட்டுறேன், பிக்சர் காட்டுறேன் இருங்க. இதுக்கு பேர் தான் உங்கள் மொசாயிக்கு. ஷார்ட் கிளாஸ் பீசஸ், குட்டி குட்டியாக இருக்கிற கிளாஸ் பீசஸ்ஸு, அதை வச்சு வந்துட்டு ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபிஷ் மாதிரி வரைஞ்சிருக்காங்களா, இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் தான் ஆக்சுவலி. ஒரு வால் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது மொசாயிக்குன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் கிளாஸ் பீசஸ் வச்சு இல்லை ஸ்டோன்ஸை வச்சு செய்வாங்க அந்த ஆர்ட்டுக்கு பேர் தான் வந்து மொசாயிக். ஓகேவா? அடுத்த வார்த்தை மாட்டல்னா என்ன அப்படின்னா மார்க் வித் ஸ்பாட்ஸ் ஆர் ஸ்மியர்ஸ் ஆஃப் கலர்.
ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த இலை இருக்குன்னா அந்த இலத்துல வந்து புள்ளியாக இருக்கிறது, இல்லாட்டி பேட்ச் கலராக இருக்கிறதுக்கு பேர் தான் மாட்டில்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நான் உங்களுக்கு இருங்க பிக்சர் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இந்த இது பார்க்குறீங்களா, இந்த இலையில ஃபுல்லாக பிளாக் டாட்ஸாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த எல்லோ கலர் இது பாருங்கள், இந்த லீஃபே வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லோயிஷாக இருக்குது, அங்கங்கே க்ரீனாக இருக்கலாம், அதுக்கு பேர் தான் வந்து மாட்டில்னு பேர். ஓகே, அது வந்து அந்தந்த இடத்துல புள்ளியாக இருக்கும், இல்லாட்டி பேட்சாக ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் மாட்டில். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு பாருங்கள். அடுத்த வார்த்தை பேர் மஃபில்னு அர்த்தம். மஃபில்னா வந்துட்டு ரேப்பர் கவர் ஃபார் வார்ம்த். ஒரு மாதிரி குளிருக்கு வந்துட்டு நம்ம கம்பளி போத்துவோம்ல, தட் இஸ் கால் மஃபில். நம்ம மஃப்லரும் வச்சுருப்போம்ல, மஃப்ளர் அது குளிருக்கு போடுறதா நம்ம மஃபில்னால் வந்து ஒரு மாதிரி வார்ம்த், சூடாக இருக்கணும், அப்படி உடம்பு சூடாகவே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மஃபில். ஓகே, அடுத்தது மல்டி டாஸ்கிங்னா ஒரு நேரத்தில் நிறைய வேலை செய்கிறதா வந்துட்டு மல்டி டாஸ்கிங். ஓகே, அண்ட் எபிலிட்டி டு டூ செவரல் திங்ஸ் அட் த சேம் டைம், ஒரே நேரத்தில். அடுத்தது மல்டிடியூடினஸ்னால் என்ன அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி பார்ட்ஸ் ஆர் மெனி திங்ஸ். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளோட பாடி இருக்குன்னா நம்ம பாடி ஹேஸ் மல்டிடியூடினஸ் பார்ட்ஸ், ரைட்? இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிடியூடினஸ்னா கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி திங்ஸ் ஆர் பார்ட்ஸ். ஓகே, அடுத்தது மம்மினா என்ன அப்படின்னா பாடி ஆஃப் அ ஹியூமன் ஆர் அனிமல் தட் ஹேஸ் பீங் ப்ரிசர்வ்டு பை ட்ரீட்டிங் இட் வித் ஸ்பெஷல் ஆயில்ஸ் ஆர் ராப்பிங் இட் இன் அ கிளாத். மம்மி நமக்கே தெரியும், அது என்னது, அந்த சவப்பெட்டியிலலாம் இருந்துச்சு வரல எலும்பு கூட, அதை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, தட் இஸ் கால் மம்மி. ஓகேவா, எலும்பு கூட பதப்படுத்தி வைக்கிறது. அடுத்தது மண்டேன்னா வந்துட்டு ஆர்டினரி டல்லு, மண்டேன் டாஸ்க்கு, மண்டேன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோட்டோனஸாக இருக்கும்டா என் லைஃப் ஸ்டைலு, அதான் மண்டேன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மண்டேனும் மோனோட்டோனஸும் ஒரே மீனிங் தான். ஓகேவா, போரிங் ஆர் ரெகுலர்னு அர்த்தம். ஆர்டினரி அண்ட் டல் ரெகுலராக பண்ணுறது தான் வந்து மண்டேன் ஆஸ் வெல் அஸ் மோனோட்டோனஸ். ஓகேவா, அடுத்த வார்த்தை மியூசியமில் வந்துட்டு எ பிளேஸ் வேர் ஆன்டிக்ஸ் ஆர் கெப்ட். ஆன்டிக் திங்ஸை வந்துட்டு கெப்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மியூசியம். ஆன்டிக்ஸ்னால் என்ன? ஆன்டிக்ஸ்னால் பழையங்காலத்து பொருட்கள். ஓகேவா, அந்த மாதிரி பழையங்காலத்து பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது பேர் மியூசியம். அந்த பழையங்காலத்து பொருளை அந்த மியூசியத்தை பார்த்துக்க ஒரு பேர் என்ன படித்தோம்? கியூரேட்டர்னு படித்தோம். இது ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை, கியூரேட்டர். ஓகேவா, இதுவே இன்னொரு வார்த்தை படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம ஆன்டிக்வரின்னு படித்தோம். ஆன்டிக்வரினா என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்டிக்வரி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வார்த்தை மியூட்டினினா என்ன? த ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் டு ஒபே த ஆர்டர்ஸ் ஆஃப் சம்படி இன் அத்தாரிட்டி ஆர் எஸ்பெஷலி பை சோல்ஜர்ஸ் ஆர் செயிலர்ஸ். அதுதான் வந்துட்டு மியூட்டினின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூட வந்துட்டு சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு இல்லை? சிப்பாய் மியூட்டினா என்ன பண்ணாங்க, நம்ம மக்கள் பிரிட்டிஷர்ஸை வந்துட்டு எதிர்த்தாங்க. நாங்கள் வந்துட்டு கன்னில் வந்து அந்த பிக்கோட ஃபேட்டை வந்துட்டு லோட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சிப்பாய் மியூட்டினி நடந்துச்சு இல்லை? சிப்பாய் மியூட்டினா குரூப் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆர்மிக்கு வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எதிராக, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், இனிமேல் உங்கள் ஆர்மிக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரிபல் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் மியூட்டனி. ஓகேவா, குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்துட்டு அந்த ஆர்மி இல்லை சோல்ஜர்ஸ் ஆர் செயிலர்ஸ் வந்துட்டு அந்த ஆர்மிலே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது தான் வந்துட்டு மியூட்டனி. அடுத்த வார்த்தை மயோபிக்னா என்ன அப்படின்னா லேக்கிங் ஆஃப் ஃபோர்சைட் ஆர் இன்டலெக்சுவல் இன்சைட்டுன்னு அர்த்தம். ஒரு ஃபோர்சைட்டாக பார்க்குறது, கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னா மயோபிக். கண்ணு சரியாக தெரியாமல் கண்ணாடி போட்டுவோம்ல, அப்போ எல்லாத்துக்குமே மயோப்பியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அது ஒரு வார்த்தை இருக்குது. இல்லாட்டி இன்டலெக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா உங்களால் வந்துட்டு ஆழ்ந்து சிந்திக்க முடியல, சிந்திக்கிற திறன் இல்லைனாலும் வந்துட்டு மயோபிக்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போவோமா? அடுத்த வார்த்தைக்கு பேர் மிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா சம்திங் தட் இஸ் ஹிடன். ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கே நீ பிஹேவியர், ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் மிஸ்டரின்னு அர்த்தம். ஓகேவா, ஏதோ மறைச்சி வைக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது மித்தோமேனியா, மித்தோ ஆர் மைத்தோ எனக்கு சரியாக தெரியல, நான் வந்து ரெண்டுமே சொல்கிறேன். ஓகே, ப்ரொனன்சியேஷனுக்கு மித்தோ ஆர் மைத்தோ. மித்தோமேனியானா என்ன அப்படின்னா டெல்லிங் லைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, மேனியானா வந்து அப்சஷன் அர்த்தம். அந்த விஷயத்தின் அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வரும், அதெல்லாம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, அது மேலே ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் மேனியா. அப்போ பொய் சொல்கிறதுல வந்து அதிகம் ஆர்வம் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் மித்தோமேனியா. ஓகேவா, அதே மித்தோஃபோபியானா பொய் சொல்கிறதுக்கு பயப்படுறது பேர் மித்தோஃபோபியா. ஓகே, இது ரெண்டுமே டைரக்ட் ஆப்போசிட்ஸ். அடுத்து வந்து நெய்வ்னா ரொம்ப இன்னசென்ட்னு அர்த்தம். ஓகேவா, ஹார்ம்லெஸ் இன்னசென்ட்டாக இருக்க பர்சன் தான் வந்துட்டு நெய்வ்னு சொல்லுவாங்க. ஷோயிங் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், விஸ்டம் ஆர் ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோக்கா வந்துட்டு வெளி உலகம் தெரியாமல் இருக்க பர்சன் தான் வந்து நெய்வ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நேம்சேக்னா வந்துட்டு ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, பர்சன் ஆர் திங் தட் ஹேஸ் சேம் நேம் ஆஸ் another
அனதர். அதுதான் வந்து நேம் சேக் 2 மீனிங் இருக்குது ஓகேவா. நேம் சேக்னா ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஓகேவா. ஏனோ தானோன்னு வேலையை பார்க்குறது, நேம் சேக்குக்காக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா 2 மீனிங் இருக்குது சொன்னால. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மீனிங்கு, இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா எ பர்சன் ஆத்தன் ஹேஸ் த சேம் நேம் அஸ் அனதர். இப்போ என்னோட பேர் நன்மொழி அப்படின்ற பேர் இன்னொரு பர்சன் வச்சுருந்தாங்கன்னா என்னோட பேரே அவங்க நேம் சேக்காக வச்சுருக்காங்கன்னா என் பேரே அவங்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா. ஒருத்தரோட பேரே இன்னொருத்தருக்கு இருக்கிறது. அடுத்த வார்த்தை நார்சிசிசம். நார்சிசிசம்னா என்ன அப்படின்னா தன்னை பற்றியே ரொம்ப தன்னையே வந்து செல்ஃப் லவ் இருக்கலாம், பட் செல்ஃப் லவ்வே ரொம்ப எக்ஸசிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக எப்பயும் தான் தான் பெருசு, தான் தான் அழகு, தன்னை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு தன்னை பற்றி அதிகமாக லவ் பண்ணிவிட்டு மித்தவங்க கண்டுக்காமல் இருக்கிற பர்சன் தான் வந்துட்டு நார்சிசம்னு சொல்லுவாங்க. நார்சிசிசம் ஓகேவா. NARCISSISM. இதை வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ஹேபிட் ஆஃப் அட்மைரிங் யுவர் செல்ஃப் டூ மச், எஸ்பெஷலி யுவர் அப்பியரன்ஸ். மோஸ்ட்லி வந்து அப்பியரன்ஸ் வைஸ், பியூட்டி வைஸ் தான் வந்து அதிகமாக வந்துட்டு நீங்களும் உங்களே வந்துட்டு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்ஃப் ப்ரைடு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் நார்சிசம் ஓகே. அதுவே அந்த ஆட்டிடியூட் பேர் நார்சிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் வந்து நார்சிஸ்ட், அந்த ஆட்டிடியூட் பேர் நார்சிசிசம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா நேசன்ட். நேசன்ட்னா நியூன்னு அர்த்தம் ஓகேவா. ரீசென்ட்லி ஃபார்ம்டு ஆர் டெவலப்ட் ஆர் பிகினிங் டு எக்ஸிஸ்ட். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை இப்போ தான் வந்துட்டு இந்த பிளான்ட் வளர ஆரம்பிக்குது அப்படின்னா நேசன்ட் பிளான்ட்னு அர்த்தம். நேசன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நான் தான் நேசன்ட் யூடியூபர் அப்படின்னா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க யூடியூபர், ரீசென்ட்லி ஃபார்ம்டு யூடியூபர்னு அர்த்தம் ஓகேவா. அதுதான் வந்து நேசன்ட்னு சொல்லுவாங்க ஓகே. நேசன்ட்னா நியூன்னு அர்த்தம். நியோ அப்படின்ற வார்த்தை இருக்குது. நியோனாலும் வந்துட்டு நியூ தான். நேசன்ட்னா வந்து ரீசென்ட்னு சொல்லலாம், இப்போதான் அப்படின்ற அர்த்தம் ஓகேவா. நேசன்ட்னா ரீசன்ட்டு, நியோனா நியூன்னு அர்த்தம் ஓகே. இதில் ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாஸ்டி. நாஸ்டி அப்படின்னா வந்துட்டு ஹைலி அன்பிளசன்ட், நாஸ்டி பிஹேவியராக இருக்கிறது, அன்பிளசண்ட்டாக இருக்குது, நீ பண்ணுற வேலையே சரியில்லை, நாஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா ஒரு மாதிரி அநாயகாக இருக்குது, நல்லாவே இல்லை, பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்றா அதுதான் வந்து நாஸ்டின்னு சொல்லுவோம் ஓகே. அடுத்த வார்த்தை நேட்டிவ். நேட்டிவ்னா என்ன, சொந்த ஊர். அபாரிஜின்ற வார்த்தை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. அபாரிஜின்னா பூர்வக்குடி மக்கள், அபாரிஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூர்வக்குடி மக்களுக்கு நம்ம இன்னொரு வார்த்தையும் படிச்சிருக்கோம் அபாரிஜின் இல்லாமல். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த அபாரிஜின் இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லி நான் போட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே. நீங்களும் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்த வார்த்தை பார்ப்போம். அடுத்த வார்த்தைனா நேவிகேட்டுன்னு அர்த்தம். நேவிகேட்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மேப்பை யூஸ் பண்ணி நம்மளோட வழியை வந்து கண்டுபிடிச்சி போகிறதான் வந்துட்டு நேவிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஷிப்புக்கும் சொல்லுவாங்க. நார்மலாக இப்போ நம்ம நிறைய இது வந்து நேவிகேஷனில் தான் கூகுள் மேப்ஸ் போட்டு தான் போயிட்டுருக்கோம் ஓகேவா. கைட் த கோர்ஸ் ஆஃப் ஷிப் எஸ்பெஷலி யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மேப். ஒரு மேப் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பேர் நேவிகேட் ஓகே. அடுத்த வார்த்தை நெக்டார். நெக்டார்னா என்ன, நெக்டார்னா ஃப்ளூயிட் செக்ரேட்டட் பை ஃப்ளவர்ஸ் விச் இஸ் கலெக்டட் பை பீஸ் ஆர் ஃபார் மேக்கிங் ஹனி. ஹனி தயாரிக்கிறதுக்காக வேண்டி பீஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்லேருந்து சில ஃப்ளூயிடை வந்து எடுத்துகிட்டு வரும். அந்த ஃப்ளூயிட்லேருந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர ஃப்ளூயிடு தான் வந்துட்டு அது வந்து நெக்டராக தயாரிக்கும். அதை தான் வந்து நம்ம ஹனியாக வந்து குடிக்கிறோம் ஓகே. அடுத்த வார்த்தை நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னா ரொம்ப சொற்பமானன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ ஸ்மால் ஆர் அன்இம்பார்ட்டன்ட் ஆஸ் டு பி நாட் ஒர்த் கன்சிடரிங். ரொம்ப நெக்லிஜிபிளானது அப்படின்னா ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இன்னொரு நெக்லிஜிபிள்னா ரொம்ப கம்மியில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா. ஃபஸ்ட் மீனிங் என்ன, ஒன்றுமே இல்லை ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது, ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சன்னமாக இருக்கிறது, கொஞ்சமாக இருக்கிறது தான் நெக்லிஜிபிள் ஓகே. இன்னொரு மீனிங் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ ஸ்மால் ஒரு மீனிங்காக. அடுத்தது அன்இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் நெக்லிஜிபிளான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா. தட் இஸ் கால் நெக்லிஜிபிள்னா அன்இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் ஒர்த் கன்சிடரிங்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது நெகோஷியேட்டர். நெகோஷியேட்டர்னா இப்போ நான் வந்து ஒரு நம்ம பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் போயிட்டு 10,000 கூட ஒரு பொருள்னா வாங்கிட்டு வந்துடும். ஆனால் போய் நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்மர் கிட்ட போயிட்டு 1 கிலோ வந்துட்டு தக்காளி வந்து 25 ரூபான்னு வரணும், நம்ம 23 ரூபாக்குன்னு கொடுங்க, அவங்ககிட்ட வந்துட்டு பேரம் பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த பேரம் பேசுறதுக்கு பேர் தான் நெகோஷியேட்டர். அந்த பேரம் பேசுகிற விஷயத்துக்கு பேர் நெகோஷியேட்னு அர்த்தம். நெகோஷியேட்னா பேரம் பேசுறது ஓகே. அதுதான் வந்து நெகோஷியேட்டர் பண்ணுறவங்க வந்து நெகோஷியேட்டர் ஓகே. ஒன் ஹூ மீடியேட்ஸ் இன் அ டீல் ஆர் அ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனை டீல் பண்ணுறவங்கனாலும் இல்லை ஒரு டீலை முடிக்கிறவங்கனாலும் வந்துட்டு நெகோஷியேட்டர்னு சொல்லுவாங்க ஓகே. அடுத்த வார்த்தை நெய். நெய்னா வந்துட்டு ஹார்ஸ் மேக் பண்ணுற சவுண்டுக்கு பேர் நெய்,
IGH. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ரேபிட் என்ன சவுண்டு மேக் பண்ணுதுன்னு படிச்சிருப்போம். கமெண்ட் பண்ணுங்கள், ரேபிட் என்ன சவுண்டு மேக் பண்ணுது அப்படின்னு. இல்லாட்டி கூகுள் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுவரையும் நான் வந்து உங்களுக்கு 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த வார்த்தை நெய்பர்ஹுட்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரியும். அடுத்தது நெமெசிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ரிப்பீட்டடான வார்த்தை. என்னென்னு பார்க்கலாமா? நெமெசிஸ்னால் டிசர்வ்ட் ஆர் அண்ட் அன்அவாய்டபிள் பனிஷ்மெண்ட் ஃபார் ராங் டூயிங். இவனுக்கு இது தேவைதான், போய் பண்ணாண்டில் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நெமெசிஸ்னால் அந்த தப்புலேருந்து அந்த தண்டனையிலேருந்து அவனால் அந்த தண்டனையிலேருந்து அவனால் தப்பவே முடியாது. ஏன் அப்படின்னா அவன் பண்ண தப்பு அப்படியா இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப சிக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு தப்பு செஞ்சு கண் கூட சிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக அன்அவாய்டபிள் பனிஷ்மெண்ட் உண்டு. அதுதான் வந்து நெமெசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டவுன்ஃபால் தட் சாட்டிஸ்ஃபைஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான் நெமெசிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது நியோலாஜிசம். நியோனா என்னன்னு சொல்லித்தந்த மேலே சொல்லித்தந்தேன்னா, நியூன்னு அர்த்தம். ஓகேவா? லாஜிசம்னா வந்து காயினிங் ஆஃப் அ வேர்டு. ஓகேவா? நியூ வேர்டை காயின் பண்ணுறது, ஒரு ஆத்தர் ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் கால் நியோலாஜிசம். அடுத்து வந்து நியோனா வந்துட்டு ஃபைட்டுனா என்னன்னு பார்க்கலாமா? எ பர்சன் ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி ஸ்டார்டட் அன் ஆக்டிவிட்டி. ஒரு பர்சன் புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? நியோஃபைட். இப்போ நான் வந்துட்டு நான் வந்து சைக்கிளிங் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ தான் வந்து சைக்கிளிங் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி பண்ண நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ எம் அ நியோஃபைட் இன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஸ்விம்மிங் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ எம் அ நியோஃபைட் இன் ஸ்விம்மிங். இதுதான் நியோஃபைட்னா புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை ஆரம்பிச்சிருக்க பர்சன். ஓகே, அடுத்த வார்த்தை என்ன பார்க்கலாம்? அடுத்த வார்த்தை நெஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெஃப்ரான்ஸ்னாலே கிட்னி தான். நெஃப்ரான்ஸ்னா கிட்னியில் இருக்கிற ஒரு இது. ஓகே, நெஃப்ரான்ஸ்னா நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னா எ ஸ்பெஷலிஸ்ட் இன் கிட்னியை படிக்கிறவங்க வந்துட்டு. நெஃப்ரான்ஸ்னா கிட்னி ரிலேட்டட் டேர்ம். ஓகே, எப்படி நம்ம கேனைன் அப்படின்னா வந்துட்டு டாக் ரிலேட்டடு. அப்போ போன வீடியோவில் லியோனைன் படித்தோம்ல, லியோனைன்னா வந்துட்டு லயன் ரிலேட்டடான வார்த்தைகள் வரும். அதே மாதிரி நெஃப்ரான் அப்படின்னாவே வந்து கிட்னி ரிலேட்டடு. அப்போ நெஃப்ராலஜிஸ்ட்னா கிட்னியை பற்றி படிக்கிறவங்க. அடுத்து வந்துட்டு நெப்போட்டிசம்னா வந்துட்டு சுஷாந்த் சிங் ராஜ்புத் எனக்கு ஞாபகம் வருவார். ஓகேவா? நெப்போட்டிசம்னா அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி பையன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருது, பையனோட பேரை யூஸ் பண்ணி அவன் பையன் வருது. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸாலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாலேயோ வந்துட்டு ஒரு ஃபேவர் கிடைக்கிறதுனால நம்ம அந்த ஃபேவரை யூஸ் பண்ணிவிட்டு, ஃபேவர்னால் ஹெல்ப்பு, அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். தானாக சுயமாக வராமல் ஒருத்தரோட ஹெல்ப்பை கேட்டு நம்ம ஒரு விஷயத்தில் வந்து முன்னுக்கு வரோம் அப்படின்னா தட் இஸ் கால், அந்த பர்சனுக்கு பேர் தான் வந்து நெப்போட்டிசம். அந்த விஷயத்துக்கு பேர் நெப்போட்டிசம். ஓகே, அது வந்து நெப்போ கிட்னு சொல்லுவாங்க. அந்த கிட்ஸ் பேர் நெப்போ. அடுத்து வந்துட்டு நியூராலஜிஸ்ட்டு. நான் எப்படி இங்கே நெஃப்ரான்ஸ்னால் வந்து கிட்னி ரிலேட்டட்னு சொன்னேன், அதே மாதிரி நியூரான்ஸ்னால் வந்துட்டு நர்வ்ஸ் ரிலேட்டட். ஓகேவா? நர்வ்ஸ் ரிலேட்டட் இல்லாட்டி மோஸ்ட்லி பிரெயின் ஆர் நர்வ்ஸ் ரிலேட்டட் வரும். தட் இஸ் கால் நியூராலஜிஸ்ட். நர்வ்ஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் நியூராலஜிஸ்ட். நியூரான்ஸ்னாலே நர்வ்ஸ் தான் கைஸ். எப்படி நெப்ரான்ஸ்னால் கிட்னி, அது மாதிரி நியூரான்ஸ்னாலே நர்வ்ஸ் தான், அதை பற்றி படிக்கிறாங்க. அதுவே நியூராலஜினா நர்வ்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நியூராலஜி. அடுத்தது நியூரோ சயின்ஸ் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பிரெயினை பற்றி படிக்கிறதுக்கு. நான் சொன்னேன்ல, நியூரான்ஸ் தான் வந்து ஒன்று நர்வ்ஸ் வரும் இல்லாட்டி பிரெயின் ரிலேட்டடாக வரும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நியூரோ சயின்ஸ்னால் என்ன? பிரெயினை பற்றி படிக்கிறது, அப்புறம் நர்வஸ் சிஸ்டமை பற்றி படிக்கிறது. நியூரான்னா 2 வார்த்தை இருக்குது, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூரான்னா ஒன்று வந்துட்டு நர்வு, இன்னொன்று என்னது மேலே இருக்கேன்ல பிரெயின். இது ரெண்டுத்தையும் பற்றி படிக்கிறது தான் நியூராலஜிஸ்ட்னால் நர்வ்ஸை பற்றி படிக்கிறவங்க. நியூரோ சயின்ஸ்னால் நர்வு as well as பிரெயினை பற்றி படிக்கிறது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்குற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் டே 16 ஒரு டே 15 போட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோலாம் 1 இல்லை 2 வாட்டி கூட பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 100 வேர்ட்ஸ் முடிச்ச உடனே ஒரு கமெண்ட் போடுங்களேன், 100 வேர்ட்ஸ் கம்ப்ளீட்டட்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அது வந்துட்டு ஒரு டோபமின் ஹிட்டாக இருக்கும். எஸ், 100 வேர்ட்ஸ் முடிச்சிட்டோன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த கமெண்ட்டை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ முடித்தோடனே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அடுத்த வார்த்தை நீஷ்னா என்ன அப்படின்னா எ ஹாலோ ஸ்பேஸ் இன் அ வால் ஃபார் அ ஸ்டாச்சு ஆர் அன் ஆர்னமெண்ட். ஒரு பெரிய இடத்த விட்டு வச்சுருப்பாங்க, பெரிய வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாலில் ஒரு கிளாக் மாட்டணுன்னே ஒரு இடம் நீங்கள் வந்து விட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாலோ ஸ்பேஸ்க்கு பேர் தான் வந்துட்டு நீஷ். ஓகே, அடுத்த வார்த்தை நிஹிலிசம்னா என்ன அப்படின்னா த ரிஜெக்ஷன் ஆஃப் ஆல் religious and moral principle in that life is meaningless. லைஃப்ங்கிறது லைஃபுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஃபிலாசபி பேர், அதுக்கு பேர் தான் நிஹிலிசம். ஓகேவா?
அவங்க எந்த ரிலீஜியஸ் அண்ட் மாரல் பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, லைஃப்பை வந்து மீனிங்லெஸ்ன்னு நம்புவாங்க. அந்த மாதிரியான இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபிலாசபி கைஸ், ஓகேவா. நிஹிலிசம்ங்கிறது ஒரு ஃபிலாசபி. என்ன ஃபிலாசபி அப்படின்னா லைஃப் வந்துட்டு சும்மா ஏதோ வந்தோ போனோன்னு இருக்கிறது தான், லைஃப்பில் வந்து எந்த மீனிங்கும் கிடையாது, எந்த பர்பஸும் கிடையாது நம்புகிற பர்சன், அந்த ஃபிலாசபிக்கு பேர் தான் நிஹிலிசம். அந்த பர்சன் பேர் நிஹிலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நிர்வாணானா வந்துட்டு என்னது, நிர்வாணம்னா வந்துட்டு ஒரு மாதிரி முற்றும் துறந்த துறவி ஆகிறது தான் நிர்வாணா, ஓகேவா. எ டிரான்சன்ட் ஸ்டேட் இன் விச் தேர் இஸ் நெய்தர் சஃபரிங் டிசையர் நார் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். எதையுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க, துறவி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆசபாசம் எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி முக்தி நிலைக்கு போயிடுவாங்க. அவங்கள தான் வந்து நிர்வாணான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் நிர்வாணா. அடுத்து வந்து நாக்டர்னல்னா நைட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான் வந்து நாக்டர்னல், ஓகேவா. நைட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான் என்ன நாக்டர்னல். அடுத்தது நோமேடு அப்படின்னா பீப்புள் ஆஃப் நோட் ஃபிக்ஸ்டு அபோர்டுனா வந்துட்டு லிவிங் பிளேஸ்ன்னு அர்த்தம். அபோர்டுனா என்ன, லிவிங் பிளேஸ்ன்னு அர்த்தம். ஒரு பெர்மனண்ட்டான லிவிங் பிளேஸ் இல்லாமல் நாடோடிகளை தான் வந்து நோமேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து தாவிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பேர் என்ன, நோமேட், ஓகேவா. அடுத்த வார்த்தை நாமன்கிளேச்சர்னா எப்போ சிஸ்டம் ஆஃப் நேமிங் திங்ஸ், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்டர்னலும் த மோஸ்ட் ரிப்பீட்டடான வார்த்தை. நாக்டர்னல் நைட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே நாக்டர்னல், எப்படி கேனைன் பவைன்லாம் வந்துச்சு அதே மாதிரி நாக்டர்னல் நைட் ரிலேட்டடு. நாமன்கிளேச்சர்னா சிஸ்டம் ஆஃப் நேமிங் திங்ஸை நேம் பண்ணுறதுக்கு பேர் தான் நாமன்கிளேச்சர். அடுத்து வந்துட்டு நான் என்டிட்டினா அன்இம்பார்ட்டன்ட் பர்சன் அர்த்தம், ஓகேவா. அன்இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு பேர் என்ன, நான் என்டிட்டினா அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டு இல்லைன்னு அர்த்தம். என்டிட்டினா திங்குன்னு அர்த்தம், ஓகேவா. என்டிட்டினா ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் இல்லை பர்சனை தான் வந்து என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே நாட் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அடுத்து வந்து நோசோமேனியா அப்படின்னா வந்து டெலூஷன் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் அ டிசீஸு, ஓகே. நோசோமேனியானா என்ன, ஒரு டெல்யூஷன் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ். இது ஹைப்போகாண்ட்ரியாக்னு ஒரு வார்த்தை படிச்சிங்க, ஞாபகம் இருக்கா, ஹைப்போகாண்ட்ரியாக். இது ஹச்சதான் இப்படி இவ்வளோ லட்சணம் எழுதியிருக்கேன், சாரி. ஹைப்போகாண்ட்ரியாக் ஸ்டைலுன்ற பேரில் ஹைப்போகாண்ட்ரியாக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஹைப்போகாண்ட்ரியாக்னா டிசீஸ் வந்துருமோன்ற ஒரு பீதியிலே இருக்கிற பர்சனாக தான் வந்து ஹைப்போகாண்ட்ரியாக்குன்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு அந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா டெல்யூஷன் ஆஃப் சஃபரிங், ஒரு டிசீஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்ற ஒரு அந்த டிசீஸ் நம்மளை பாதிக்கவே, நமக்கு வலிக்கவே இல்லைனா கூட ஐயோ எனக்கு சஃபர் ஆகுதுன்னு ஒரு டெலூஷனை வந்து மைண்டில் க்ரியேட் பண்ணுவாங்க. டெலூஷன்னா ஒரு மாதிரி இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அந்த டிசீஸால் நம்ம சஃபர் ஆகுறோம்னு சொல்லி ஒரு மாதிரி தனக்குத்தானே பீதி ஊட்டிக்கிறதா வந்து நோசோமேனியான்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது நாஸ்டால்ஜியானா பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்குறது. நம்மளோட ஸ்கூல் டேஸு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம்ல, இதெல்லாம் செம்ம நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தெரியுமா. எப்படி ஸ்கூல் பஸ்ஸில் போகிறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் நாஸ்டாலஜிக் ஃபீலிங். நாஸ்டாலஜினா பழைய விஷயங்கள், சென்டிமெண்டான விஷயங்கள், பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறது தான் நாஸ்டாலஜியா. 96 மூவியெல்லாம் வந்து நாஸ்டாலஜி மூவி தான், ஓகேவா. அடுத்த வார்த்தை நொட்டோரியஸ்னால் சும்மா நைன்ட்டே இருக்கிறது. வெல் நோன் ஃபார் பீயிங் பேடாக இருக்கிறது. எ பர்சன் ஆஃப் ஈவில் ரெப்யூட்டேஷன், ஒரு ஈவில் ரெப்யூட்டேஷனோடு இருக்கிறவங்கள தான் வந்துட்டு நொட்டோரியஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்த வார்த்தை நாவல்ட்டினா என்ன, குவாலிட்டி ஆஃப் பீயிங் நியூ ஆர் ஒரிஜினல், அதுதான் வந்துட்டு நாவல்ட்டி. நாவல்ட்டி எல்லாம் ஒரே வார்த்தை தான். அதுவே நியோஃபைட்னா என்ன, நியோஃபைட்னா இப்போ தானே படித்தோம். நியோஃபைட்னா புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் தான் நியோஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நோவிஸ்னால் வந்துட்டு எ பர்சன் ஹூ இஸ் நியூ டு ப்ரொஃபஷன் வித்தவுட் ட்ரைனிங் ஆர் அ ஸ்கில், ஓகேவா. அதுக்குள்ள தான் வந்துட்டு நோவிஸ். ஒரு அதான் நியோஃபைட்டு நோவிஸ் எல்லாமே ஒரே விஷயம் தான். பட் நியோஃபைட்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஆனால் ஒரு ப்ரொஃபஷன் இல்லை ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து நோவிஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நோவிஸ்னால் என்ன, புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறாங்க, கற்றுக்குட்டின்னுவாங்கல்ல, அவங்கள தான் வந்து நோவிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நோவிஸ் ஃபார் யூடியூப். அடுத்தது நல்னா என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் டு நத்திங், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவுக்கு கொண்டு போயிடுறதா நல்லிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லிஃபை பண்ணுறதுனா ஜீரோவுக்கு கொண்டு போயிடுறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, டு ரெடியூஸ் டு நத்திங், ஓகேவா. அடுத்தது நியூமராலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ஸ்டடிஸ் த ஆக்கல்ட் மீனிங்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பற்றி படிக்கிறவங்க. அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் லைஃப்பை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறவங்க. இப்போ ஆஸ்ட்ராலஜிஸ்ட்
லிஸ்ட்டில் இருக்காங்களே அது மாதிரி நியூமராலஜிஸ்ட் இருப்பாங்க. ஆஸ்ட்ராலஜிஸ்ட்னால் வந்து அந்த பிளானட்ஸ் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பற்றி படிக்கிறது தான் ஆஸ்ட்ராலஜி. அதுவே நியூமராலஜிஸ்ட் வந்துட்டு நம்பர்ஸ் நம்ம லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பற்றி படிக்கிறவங்க. ஓகேவா. அடுத்தது நியூமஸ்மேட்டிஸ்ட்னால் காயினை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க, அதை கலெக்ட் பண்ணுறவங்க தான் நியூமஸ்மேட்டிஸ்ட். ஓகே. நியூமஸ்மேட்டிக்ஸுங்கிறது ரொம்ப தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. நியூமஸ்மேட்டிஸ்ட் அப்படின்னா வந்து காயின் பற்றி படிக்கிறது நியூமஸ்மேட்டிக்ஸ், அதை கலெக்ட் பண்ணுறவங்க நியூமஸ்மேட்டிஸ்ட். ஓகே. அடுத்த வார்த்தை நர்சரினா வந்துட்டு யங் பிளான்ட்ஸு இல்லை ட்ரீஸை விற்கிற இடம் பேர் தான் நர்சரி. ஓகேவா. நர்சரியில் போயிட்டு நான் ரோஜா செடி வாங்கிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் கால் நர்சரி. ஓகே. அடுத்த வார்த்தை வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். அடுத்த வார்த்தைக்கு பேர் நிக்டோஃபோபியானா டார்க்னஸை பார்த்தா பயம் வருதுக்கு பேர் தான் நிக்டோஃபோபியா. நிக்டோனா நைட்டு, ஃபோபியானா பயம், இருட்டை பார்த்தா பயம் வருது. ஓகேவா. அடுத்தது வந்து ஓஃப்னா ஸ்டூபிட் பீப்புள்னு அர்த்தம். இன்டெலிஜென்ட்டாக இல்லாமல் கிறுக்குத்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல சில பசங்க, வளர்ந்து குழந்தைன்னு சொல்லுவாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க ஆனால் சில நேரம் ஸ்டூப்பிடாக பிஹேவ் பண்ணிருப்பாங்க, அந்த பர்சனை தான் வந்து ஓஃப்னு சொல்லுவோம். அடுத்தது ஒயாசிஸ்னால் வந்து காணல் நீர், ஃபர்டைல் ட்ராக்ட் இன் டெசர்ட். காணல் நீர் கிடையாது, சாரி, அது வந்து மிராஜ்னு சொல்லுவாங்க. மிராஜை தான் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மாற்றிட்டேங்க, சாரி. மிராஜ்னா வந்துட்டு என்னது காணல் நீர். ஒயாசிஸ்னால் வந்துட்டு ஒரு டெசர்ட்டில் பெரிய டெசர்ட்டாக இருக்கும், அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபர்டைலாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், தென்னை மரம்லாம் இருக்கும். இந்த நிறைய கார்ட்டூன்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு பெரிய டெசர்ட்டாக இருக்கும், அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃப்ரூட்ஸு மரமெல்லாம் இருக்க மாதிரியான இடமா இருக்கும். தட் இஸ் கால்டு ஒயாசிஸ். ஓகே. அடுத்த வார்த்தை ஆபிச்சுவரினா என்ன அப்படின்னா எ நோட்டீஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் டெத். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவரை வந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ போட்டு பர்த் அண்ட் டேத் கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஆபிச்சுவரின்ற காலமே தனியாக வரும், அதுக்கு பேர் தான் ஆபிச்சுவரி. ஓகேவா. ஒரு பர்சனோட டெத்தை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, நோட்டீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த நோட்டீஸ் தான் வந்துட்டு ஆபிச்சுவரி. அடுத்த வார்த்தை ஆப்ளீவியஸ்னால் சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஆப்ளீவியஸ். சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டுக்க மாட்டாங்க, அதே மாதிரி அவ்வளோ அவேராகவும் அவங்க இருக்கவும் மாட்டாங்க, அதுக்கு பேர் தான் ஆப்ளீவியஸ்னால் சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டுக்காமல் இருக்கிறவங்க தான் என்னது சொல்லுவாங்க ஆப்ளீவியஸ். தி மோஸ்ட் ரிப்பீட்டட். இங்கே ஸ்டார் போட்டால் விட்டுருக்காங்க, நான் போடுறேன். ஓகே. அடுத்த வார்த்தை அப்ஸ்கியர்னா என்ன அப்படின்னா அப்ஸ்கியர்னா நாட் கிளியர்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது வார்த்தை வந்து சொல்லி கொடுக்குறேன், அந்த வார்த்தை உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணலாம், அந்த வார்த்தையை போட்டு அப்ஸ்கியர்னு கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. அப்ஸ்கியர்னா நாட் கிளியர்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது அப்சர்வேட்டரினா ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்கள்ல, ஆஸ்ட்ரானமி எப்படி ஸ்பேஸில் அந்த ஸ்டார் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த இடம் இருக்கும்ல, ஒரு லேபில் தானே அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த லேப் பேர் தான் அப்சர்வேட்டரி. ஓகேவா. அடுத்து லெபார்ட்ரினா சயின்ஸ் ரிலேட்டடாக பண்ணுற ரிசர்ச்சுக்கு பேர், அதில் எதில் பண்ணுவாங்க, லெபார்ட்ரியில் பண்ணுவாங்க. அதுவே ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பேர் அப்சர்வேட்டரி. ஓகேவா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அப்சர்லண்ட்னா என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பாசிங் அவுட் ஆஃப் யூஸ். அப்சர்லண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்சல்யூட்டு ஒரே வார்த்தை தான் கைஸ், ஒரே மீனிங் தான். ஓகேவா. அப்சல்யூட் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். என்ன அப்படின்னா பாசிங் அவுட் ஆஃப் நோ யூஸ், நோ லாங்கர் இன் யூஸ்னு அர்த்தம், வழக்கொழின்னு தான் அர்த்தம். ஓகேவா. அடுத்த வார்த்தைக்கு போவோமா. அடுத்த வார்த்தைக்கு பேர் ஆக்சிடென்டல்னா வெஸ்ட், ரிலேட்டிங் டு த கண்ட்ரிஸ் ஆஃப் தி வெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. கண்ட்ரிஸ் ஆஃப் தி வெஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்டல் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்டல்னா இந்த ஹோல் ஏர்த் இருக்குல்ல, ஹோல் ஏர்த்லேயே வெஸ்ட் சைடு இருக்குல்ல கண்ட்ரிஸ், அவங்க ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஆக்சிடென்டல் சொல்லுவாங்க. ஆக்சிடென்டல் பீப்புள், ஆக்சிடென்டல் டிஷ், இதெல்லாமே சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆக்கியூபேஷன் நமக்கே தெரியும், வேலை, காசு தந்து வேலை செய்கிறதுக்கு பேர் ஆக்கியூபேஷன். அதுவே கிரேட்டஸ்னால் என்ன, கிரேட்டஸ்னால் வந்துட்டு காசு இல்லாமல் ஒரு வேலையை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் கிரேட்டஸ். ஓகே. அடுத்தது ஆக்டகன்னா வந்து 8 ஃபிகர்னு அர்த்தம். அதுவே ஹெக்ஸகன்னா 6 ஃபிகர்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து வந்து ஆக்டோஜெனரியன், இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ரிப்பீட்டடான வார்த்தை, இங்கே ஸ்டார் போட்டுக்கோங்க. ஆக்டோஜெனரியன்னா 80 வயசு ரிலேட்டடாக இருக்கிற பர்சனாக தான் வந்து ஆக்டோஜெனரியன்னு சொல்லுவாங்க. ஆக்டோஜெனரியன்னா 80 வயசு சேர்ந்து அந்த ஜெனரேஷன் பேர், 80களில் வாழ்கிற மனுஷங்க, 80 வயசு அவங்க தான் வந்து ஆக்டோஜெனரியன். ஓகேவா. அடுத்தது ஆக்டோபஸ்னால் 8 கால் இருக்கிற கிரியேச்சர் தான் வந்துட்டு ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்யூலிஸ்ட்னா என்ன, ஆக்யூலிஸ்ட்னா ஐ ரிலேட்டடாக வர டிசீசஸை
பார்க்குற பர்சன் பேர் வந்துட்டு ஆக்யூலிஸ்ட். எ பர்சன் ஹூ அட்டென்ஸ் டு த டிசீசஸ் ஆஃப் அன் ஐ, அது பேர் தான் ஆக்யூலிஸ்ட். ஆக்யூலிஸ்ட்னா ஐ ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை செக் பண்ணுற பர்சன். அடுத்து வந்து ஒடிசிங்கிறது ஆக்சுவலி வந்து ஒரு பிக் கைஸ் லிட்ரேச்சரில், ஓகேவா? அதுலேருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எ லாங் வாண்டரிங் ஆர் அ வாயேஜ் யூஸ்வலி மார்க்டு பை மெனி சேஞ்சஸ் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, கோட்டில் வந்துட்டு அந்த பிருத்திவிராஜ் வந்துட்டு அப்படியே அந்த பாலைவனத்தையே சுற்றி தெரிவார்ல, அதுக்கு பேர் தான் ஒடிசினா வந்து லாங் வாண்டரிங் ஆகிற வாயேஜாக இருக்கும். ரொம்ப தூரம் சுற்றி திரிவாங்க, ஒரு பெரிய வாயேஜாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூனை கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன் இன் த சென்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுத்தரும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற பணமும் செலவாக ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, ஒடிசி. ஓகே, அடுத்து ஈனோமேனியானா வந்துட்டு ஒயின் மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்கிறவங்க, ஓகேவா? ஒயின் மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்கிறவங்களுக்கு பேர் வந்துட்டு என்னது, ஒயின் மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்கவங்களுக்கு பேர் ஈனோமேனியா, ஓகேவா? இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். OENOMANIA ஈனோமேனியா, ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆஃப் சென்டர்னா என்ன, நாட் குவைட் கோயின்சைடிங் வித் சென்ட்ரல் பொசிஷன். இப்போ இந்த வட்டம் போட்டேன்னா இந்த வட்டத்தில் சென்டராக இல்லாமல் இதுக்கு பேர் தான் சென்டர், ரைட்டா? இப்போ ஆஃப் சென்டர்னா இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் தான் ஆஃப் சென்டரில் இருக்கிறது. இந்த டாட் வந்து இங்கே சென்டராக இருக்குது. அதே இந்த சர்க்கிளில் பாருங்கள், இந்த டாட் வந்து ஆஃப் சென்டரில் இருக்குது. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கு நம்புறேன். அடுத்தது ஒலிகார்க்கினா என்ன அப்படின்னா, ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணாங்கன்னா அது பேர் ஒலிகார்க்கி. அதுவே மொனார்க்கினா என்ன, கிங் ஆர் குயின் ரூலை தான் வந்து மொனார்க்கின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஆட்டோக்ரஸி அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ரூல் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு ஆட்டோக்ரஸி, அட்டானமின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஹெட்டாக இருக்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. இது எல்லாமே வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் ரிலேட்டடாக வரும். ஓகே, இப்போ 100 வேர்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.